கைஸ், நான் தான் உங்கள் தமிழ் கேமிங். என்னாச்சு ஏன் இப்படி ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு கேமிங்கோட ஆரம்பிப்பேன். மேட்ச் 2 ஆர்சிபி விசஸ் கேகேஆர், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா அப்பப்போ ஸ்டக் ஆகுது. நான் வீடியோவை செக் பண்ணேன், வீடியோ ஸ்டக் ஆகுது. ஓகேவா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நானும் என்னாச்சுன்னு புரியாமல் இருக்கேன். தினேஷ் பிகலுக்கும் இதே மாதிரி ஒரு தடவை ஆச்சு. என்னென்னா அவருக்கு அதாவது RC24 ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் விடும்போது என்னாச்சுன்னா அவருக்கு ஸ்டக் ஆச்சு ஒரு மேட்ச்சு. அதே மாதிரி எனக்கும் ஆகிருக்கு. சரியா, ஸோ அதனால் இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் நான் என்னன்றதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பை. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட செகண்ட் மேட்ச் கொல்கத்தா விசஸ் RCB. நம்மளோட செகண்ட் மேட்ச். எஸ் இட் இஸ் அ ஹார்ட் பிரேக் ஃபார் திஸ் மேட்ச். விராட் கோலி இஸ் unavailable for this match due to a shoulder injury. ஸோ அவர் இல்லாமல் தான் நம்ம இங்கே விளையாண்டாகணும். நம்ம போன மேட்ச் பெங்களூரில் விளையாண்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கொல்கத்தாவில் விளையாட போகிறோம். ஓகே, கொல்கத்தாவில் நைட் மேட்ச். நம்ம பிளேயிங் லெவலில் செட் பண்ணாமல் வந்தாச்சு. இது பின்னாடியும் போகாது. சரி, ஓகே, வழி இல்லை. அது என்ன செட் ஆகிருக்கோ. விராட் கோலிக்கு பதிலாக வேறு ஒருத்தர் வந்திருப்பாரு. தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பதிலாக யார் தான் வந்திருக்காங்க என்னன்னு தெரியல. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் அவசரப்பட்டு அழுத்திட்டேன். ஓகே, we are in Kolkata. This is RCPL auction match number 2. இங்கே நம்ம காயின் டாஸ்க்கு போகிறோம். லெட்ஸ் டாஸ்க் இட் and heads is the call. Wait a minute. எப்படி கேப்டனாக ரோஹித் சர்மா மாறினார்? ஒரு சின்ன தப்புனால ரஜர் பட்டிதார் இதில் இல்லை. கடவுளே, இப்போ நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால ரஜர் பட்டிதார் கேப்டன் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் வெளியே இருக்கார். நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ரஜர் பட்டிதாரை வச்சு ஆடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இதானதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா கேப்டனும், ஒரு மேட்ச் விராட் கோலி கேப்டனும், ஒரு மேட்ச் டோனி கேப்டனாகவும் வைக்க போகிறேன். இல்லைன்னா இதாகிடும். இப்படி வைக்கலாமா வேண்டாமான்றது நீங்கள் சொல்லுங்கள். அப்படிலாம் நார்மலாக ரஜர் பட்டிதாவை கேப்டனாக வச்சுருங்க. தெரியாமல் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு அழுத்துங்க. மீன்ஸ் அந்த மாதிரி கேப்டன்ஸ் மாற்றணுன்னா எஸ், ரஜர் பட்டிதார் கேப்டன்னா நோ. ஓகேவா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லது, நம்ம போலி போடுறோம். ஒரு ஓவர் போட்டுடலாம். ஓகே, பேட் சார்ஜர் போட்டோம், நல்லது ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் பால் லெக் கட்டரோட லெக்கை கட் பண்ண போகிறோம். ஸ்டீவ் ஸ்மித்தின் KKR. ஓகே, நான் உங்களோட கேப்டன் தான் யாருன்னு தெரியலையே.
Who is the captain of KKR? நான் வந்து வீடியோ செக் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த 4th பால். செம்ம ஃபாஸ்டாக வந்துச்சு. சிங்கிள். இது ஸ்லோயரெல்லாம் போட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுறான். ஜனால் கோத்தியோட ஸ்லோயர் பாலான ஃபாஸ்ட். ஓகே, லாஸ்ட் பால். எனக்கு பிடிச்ச ரிவேஸ் ஸ்விங்கில். ஓகே, இதோட முடிச்சிட போகிறோம். கொடுத்துட்டு இவருக்கு ஆட்டோ ப்ளே வளர்த்திட்டு ஃபுல் இன்னிங்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, 112 தான் டார்கெட். சப்பையாக பவர் பிளேக்குள்ளே முடிச்சிடுறோம். வெறித்தனமாக போகிறோம். ஜஸ்ட் ஓப்பன்னஸை வச்சு முடிப்போமா? அடுத்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி அவைலபிள் ஆகிடுவார். ஓகேவா? ஓகே, one for the over, one bouncer for the over. நடுவில் இந்த ரெக்கார்டிங் மாட்டாங்க. ஆஹா, டாட் பால் ஆகுதே. வைடு 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 வைடு. நல்லது நல்லது. வைடு இஸ் த டிசிஷன். வாட் ஹேப்பன் டு மீ? ரொம்ப நாள் கழித்து விளையாடுறேங்க. அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. நான் ASI 24 விளையாண்டு 2 வாரங்கள் ஆயிற்று. கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சு என்று கூறிக்கொண்டிருந்தேன். இப்போது அந்த டச் வந்து விட்டது. மிடில் ஆஃப் த பேட் கரெக்டாக அந்த பாட்டம் நடுவில் வந்து பட்டிருக்கு. கரெக்டாக பட்டிருக்கு. ஓகே, நோ பால், ஃப்ரீ ஹிட்டு வந்திருக்கு. ஸோ அது கணக்கில் வரும். ஃப்ரீ ஹிட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்று கூறிக்கொண்டே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆஹா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது. அது வந்து இங்கே வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஓஹாஹாஹா, பால் வேஸ்ட் பண்ணுற நீ. வெறும் 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 எட்டிகிட்டு இருந்த அந்த ஓவர் அடிச்சு. புதுசாக ஒரு ஃபார்மெட் வரப்போதான், டெஸ்ட் 20. இந்த ஃபார்மெட் யாராருக்கு வரும் தெரில. டெஸ்ட் 20 அப்படின்ற ஒரு நியூ ஃபார்மெட் கிரிக்கெட்டில் வரப்போதான். இது வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் த 4th ஃபார்மெட். இது வரையும் டெஸ்ட், ODI, T20 இருந்துச்சு. இப்போ புதுசாக டெஸ்ட் 20ன்னு வரப்போகுது. இதனால் வந்து என்னென்னா, ODI வந்து அழிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து மோஸ்ட்டாக நடக்கணுவாங்க. நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே
இங்கே கென் வில்லியம்சன் நினைக்கிறேன். எஸ், கென் வில்லியம்சன் அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பால்லே அடித்து அவுட் ஆகிட்டாருங்க. ஓகே, டெவான் கான்வெல் வராரு. சரி, ஓகே, அவன் டெஸ்ட் 20 பற்றி பேசுவோம். இது எப்படின்னா இது 80 ஓவர். ஓகேவா? அது எப்படின்னா ஒரு நாளைக்கு 80 ஓவர். ஐ திங்க் இது வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும். இது ஒரே நாளில் 2 T20 மேட்ச்சை பார்க்குற மாதிரியே வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு டீம் ஏ டீம் பின்னு வச்சுப்போம். ஓகேவா? டெஸ்ட்டு மாதிரி தான். டீம் ஏ ஃபஸ்ட்டு ஆடுவாங்க. அதுக்கு அழைச்சி அதை வந்து இது பண்ணுவாங்க. மீன்ஸ் அதை திருப்பி அவங்க இன்னிங்ஸ் ஆடுவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸு. அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீம் ஏ டீம் வந்து ஃபஸ்ட்டு திருப்பி வரும். டீம் ஏ டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வரும் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து இப்போ லீடாகி இப்போ அவங்க அதை விட அதிகமாகிடுச்சு. அந்த மைனஸ் பண்ணுவாங்க இந்த டோட்டலோட. மீன்ஸ் அப்படியே டெஸ்ட்டே மாதிரி ட்ரையல் லீடு எல்லாமே. அப்புறம் லாஸ்ட்டாக அடிக்கிறவங்க எத்தனை ரன் அடிக்கிறாங்களோ அவங்க அதுதான் அவங்களோட டார்கெட். புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் த ஃபார்மேட். இது வந்து ஜனவரியில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக இது பண்ணுறாங்கன்னா ஐபிஎல்க்கு அப்புறம் இதை நடத்தி பார்க்க போகிறாங்க. ஐபிஎல் 2026க்கு அப்புறம் இதை வந்து நடத்தி காட்டுறாங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ஜனவரி வந்து வரப்போகுது. ஜனவரி வந்து வரத்துக்கு இன்னும் வெறும் 2 மாதம்தான் இருக்குது. ஐ திங்க் இது அக்டோபர். இது வந்து அக்டோபரு. நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தை தான் இப்போவே முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா. இது இன்றைக்கி வந்து இது மீன்ஸ் 18 இன்னைக்கு முடிய போகுது இந்த மாதம். ஸோ நவம்பர் டிசம்பர் அது வரப்போகுது. அப்புறம் வந்து T20 வேர்ல்டு கப் வரும். 20 டீம்ஸும் இப்போதைக்கு குவாலிஃபைட் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்காங்க. 20 டீம்ஸும் குவாலிஃபையர்ஸ் மூலமாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. மீன்ஸ் சில பேர் வந்து வயா T20 ரேங்கிங்கு, சில பேர் சூப்பர் 8 குவாலிஃபை ஆனது, சில பேர் 2 ஹோஸ்ட்டு 7 சூப்பர் 8 வழியாக குவாலிஃபை ஆகணுங்க. அப்புறம் வந்து 3 பேர் T20 ரேங்கிங்ஸ்னால T20I ரேங்கிங்ஸ்னால, அப்புறம் வந்து மற்ற பேரில் ரீஜினல் குவாலிஃபையர்ஸ்னால. ஆக்சுவலாக UAE இட்டாலின்ற புது டீம் வந்திருக்கு. ஐ திங்க் ஒமான் வந்து 24 ஆடினாங்களான்னு தெரில. T20 வேர்ல்ட் கப் 24ல் ஒமான் வந்து UAE விளையாடல. UAE விளையாடுறாங்க. ஒரு வேளை ஜப்பான் மட்டும் அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. குவாலிஃபையர்ஸ் நடந்துச்சு. அதில் UAEயும் ஜப்பானுக்கும் அந்த குவாலிஃபையர்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த குவாலிஃபையர்ஸில் ஜப்பான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஒரு புது கிரிக்கெட் டீமை பார்த்துருப்போம். ஓகே, வந்துச்சு அவங்களோட லிப்பு 20 டீம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் Feb to March வரையும் நடக்கலாமா T20 வேர்ல்டு கப், இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும். நான் நேற்று ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்குங்க. ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிருந்தேன். டெஸ்ட் 20 நியூ ஃபார்மேட் இங்கிலாஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு, மறந்துட்டேன். ஏன்னா அது பார்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அது வீடியோ பண்ணிகிட்ருக்கா, அப்போ அதை பார்க்க முடியாது. ஓகே ஒரு சுழல் ஷாட் ஃப்ரம் ரோஹித் டிட்மேன் சர்மா. சாரி பாஸ் ஆகிடுச்சு தெரியாமல். ஓகே ஒரு சுழல் ஷாட் ஃப்ரம் ரோஹித். யாருக்கிட்ட எங்கே வந்து யாருக்கிட்ட எங்கே வந்து யாருக்கிட்ட எங்கே வந்து என் தலைவன்கிட்ட நீ பண்ணுற, என் தலைவன்கிட்ட பண்ணிலாம் நீ லட்சத்தெறிடுவே. உமேஷ் யாதவா யாருப்பா? குட்டி பையா
I think it's a youngster. Oh, sorry. உமேஷ் யாதவ் யாருன்னு தெரிலப்பா. யூ யாதவ்னு போட்டிருக்கா. ஐ திங்க் உமேஷ் யாதவ் இல்லை, இது சின்ன பையன் தானே. ஓ 48 ரன்ஸ் அடிச்சிட்டேண்ணா. அவங்க அந்த டெஸ்ட் ட்வெண்ட்டியை பற்றி பேசி 48 ரன்ஸ் அடிச்சாச்சு. சார் விஜய் ஃபேன்ஸ் இங்கே யார் விஜய் ஃபேன்ஸ்? அவரோட படத்தோட ரோஹித் சர்மா அவுட்டா? ஐயோ, இவங்க ஃபீல்டு இருந்ததே பார்க்கலையாச்சு. ஓகே, ஓகே. மகேந்திர சிங் தோனி ஆர்சிபி ஜெர்சியில் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் பண்ண வராருங்க ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி 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 ஆர்சிபி. ஆர்சிபி ஆர்சிபி. ஓகேங்க, மகேந்திர சிங் தோனி ஆர்சிபிக்கு செகண்ட் பாலில் 4 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. நான் சொல்லிடுறேன், ஐ எம் சிஎஸ்கே ஃபேன். ஸோ வந்து ஆர்சிபியோட விளையாடுற நிறைய வியூஸ் வருதுன்னு ஆர்சிபியோட விளையாடுறேன். நல்லா வரவேற்பும் இருக்குது. இந்த வரவேற்பு எனக்கு கடைசி வரை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேங்க. இந்த வரவேற்பு எனக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்தால் எனக்கும் உற்சாகமாக இருக்கும். நானும் உற்சாகமாக வந்து உங்களுக்காக பல வீடியோக்களையும் செய்து உடனடியாக உங்களுக்கு தருவேன். நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகே, ஓகேங்க. இங்கே நம்ம 56 இருக்கோம். போடு, பால் இல்லைன்னு நினச்சேன் நான். ஓகே, லாஸ்ட் பால். ஓகே, 2 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன் 1 ஃப்ரேம். டெவான் கான்வே ஆல்சோ சிஎஸ்கே, இவரும் சிஎஸ்கே தான். ஸோ அதனால் இப்போதைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கேன்னு நினச்சிக்கோங்க இது. ஓகேவா? ஓகே, ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம 4s and 6ஸ்க்கு சந்திக்கலாம். ஓகேவா? ஓகே, என்னாச்சுன்னா தோனி வச்சு அடித்தேன், கேட்ச் பிடிச்சான், தூக்கி போட்டேன். என்னன்னு பார்த்தா நோ பால், ஃப்ரீ ஹிட்டு. நோ பால், ஃப்ரீ ஹிட்டில் ஃப்ரீ ஹிட்டோட ஃபர்ஸ்ட் பால். ஓகே, நம்ம அடிச்சிட்டோம். ஓகே, 2 ரன் நினைக்கிறேன். தோனி வச்சு அடிச்சனா வந்து கான்வே வச்சு அடிச்சனா? ஓகே, இன்னும் இல்லை. அடிக்கிறோம் சென்றது 6 இருக்கே. ஃபாஸ்டாக குளிருது, மழை பெய்யுது. நம்ம வந்து பவர் பிளேக்குள்ளே அடிக்கிறோன்னு சொன்னோம். ரொம்ப வாய் உதார் விட்டுட்டோம் நம்ம. தப்பு இது, வாய் உதார். நீங்கள் எதையுமே வாய் உதார் விடாதீங்க, நான் சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டங்க, வாய் உதாரெலாம் விடக்கூடாது. நான் பவர் பிளேக்குள்ளே முடிக்கிறேன்னு நான். ஓகே, ஒரு சின்ன சண்டை இங்கே. ஓகே, ஐயோ கடவுளே. ஓகே, ஒரு ரன்னு.
டோனி இஸ் நான் ஸ்ட்ரைக்கர் இப்போதைக்கு. ஓகேவா? போடுங்க. லாஸ்ட் மினிட்ல ஷார்ட்டோட டேரக்ஷனை மாற்றினேன், சிக்ஸருக்கு போய் விழுந்திருக்கு. ஓகேங்க, சிக்ஸருங்க. இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் முடிப்போம். நம்ம 39 ரன்ஸ் தான் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகிடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 ஓகே, ஒரு 4 அடிச்சாச்சு. பவர் பிளே இன்னும் 3 ஓவரில் ஆஃப் ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு 25 ஆக்கிடணும், கீழே ஆக்கிடணும். 25 கீழே ஆக்கிடணும். ஆக்கிட்டு ஜாலியாக 25 கீழே ஆக்கிட்டு அதை டப்புன்னு முடிச்சுட்டு நம்ம செகண்ட் மேட்ச் முடிச்சிடுறோம். ஓகே, oh my god ஏய், இன்னும் நான் இப்போ இதுவே எடுத்தேன். நோ கான்வே அவரோட 50 மிஸ் பண்ணிட்டாரு. அவரோட 50 மிஸ் பண்ணிட்டாரு ஜஸ்ட் 2 ரன்ஸில், நம்மளோட தப்புனால. ஓகே, சிவம் தூபே வந்திருக்காரு, இன்னொன்று ஒரு சிஎஸ்கே பிளேயர். நம்மளுக்கு கூட சிஎஸ்கே பிளேயர் குமிஞ்சு கிடக்குறானுங்க போய். ஓ மை காட், LPW ஃபார் மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க, இவனுங்களே எடுக்க மாட்டானுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஆசிட் நடக்கிறதே தான். யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க, நாட்டு மோஸ்ட்லி தான். அவ்வளோதான், பாருங்கள், க்ளோஸ் வேணான்றவங்க, அவ்வளோதான். டைமே வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், RC24 ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஓகே, கொஞ்சம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சிடுச்சு. ஏன் இப்போ இதுக்கப்புறம் வந்து பவர் பிளே முடிஞ்சிடும். ஓகே, வந்து விட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருந்துச்சு ரெக்கார்டிங்கில், மன்னிச்சுக்கோங்க. நல்ல வேலை, ஒன் பிச்சில் போச்சு. ஓகே, அவுட். இது அவுட், நாட் அவுட்டா? இது அவுட்டிய, இது அவுட்டு. எனக்கே தெரியுது, ஹைட்னால இல்லையா? அஸ்வின் இருக்காரியா அந்த டீமில்? நானே இப்போ தான் பார்க்குறேன். அஸ்வின் இருக்காயா? ஓகே, 30 ரன்ஸ் தான் அடிக்கணும். பின்னாடி அடித்துக்கிறோம், பின்னாடியே சென்றதுங்க. 6ங்க, சிவம் தூபோட ஃபஸ்ட்டு 6ங்க. இப்போ நம்ம 24 ரன்ஸுக்கு போகிறோம். ஒதுக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செல்கிறோம். படிப்படியாக. ஓகேங்க, இதுவும் 6ன்னு நினைக்கிறேன். எஸ்ங்க, 6ங்க.
ஓகே, இப்போதைக்கு நம்ம அடிக்க வேண்டிய ரன்ஸ் ஜஸ்ட் 20க்கும் கீழே. 18 ரன்ஸ் வேணுங்க. விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் இப்போ அவர் அன்அவைலபிளாக இருக்கார் இந்த மேட்ச்சில். அவர் வந்து இந்த மேட்ச் அன்அவைலபிள் டியூ டு ஷோல்டர் இன்ஜூரி. அது இந்த மேட்ச்சுக்கு கூட யாருக்கும் ஆகக்கூடாது. ப்ளீஸ் நான் மனம் வருந்துகிறேன். யாருக்கும் இந்த இன்ஜூரி ரீல்ஸ்ன்றது வரக்கூடாது ப்ளீஸ். அது இன்னும் ஒரு மேட்ச்சுக்கும் வருமாயா இன்ஜூரி லிஸ்ட்டு கொண்டு வந்தீங்க, சரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு. அதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே கொண்டு வருவீங்களா? டோனி போல்ட் ஆகிட்டாருங்க. நம்ம தேவையில்லாமல் நோ லாஸில் ஜெயிப்போன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் விரும்பிய ஸ்ரேயஸ் ஐயர் பிசிசிஐ பாலிட்டிக்ஸ்னால வந்து இந்தியாவுக்கு இப்போ விளையாடுறதில்ல. இந்தியா ஏக்கு தான் விளையாடுறாரு. இந்தியா ஏக்கு ஐ திங்க் கேப்டன் ஆஃப் இந்தியா ஏ, ஓடிஐ கேப்டன். ஓகேங்க, ஸ்ரேயஸ் ஐயர் முரளி தேங்க்யூ என்று கூறுகிறார். ஓகேங்க, நல்ல வேலை எங்கள் ஃபீல்டர் இருந்தார், ஒட்டி போய் பிடிச்சிட்டாரு. என்ன ஃபீல்டியா அது வித்தியாசமாக இருந்தா பார்க்க. இந்த நாள் முதல் ஓகேங்க, இப்போ நமக்கு வெறும் 10 ரன்ஸ் தான் வேணும். ஸோ வந்து இன்னும் 10 ரன்ஸ்க்கு அப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் விராட் கோலி இருப்பாருங்க. 3 legends in 1 jersey, 3 icons in 1 jersey. அதை வந்து இப்போ 2 icons தான் இருக்காங்க இந்த மேட்ச்சில். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விராட் கோலி அவரோட டீமில் அவரே வந்து டியூ டு ஷோல்டர் இன்ஜுரினால இல்லை. ஓகேங்க, 6ங்கோ இங்கோ வாங்கோ போங்கோ, நீங்கள் என்ன பண்ணுங்கோ. ஒரு தடவையாவது சூப்பர் ஓவர் விளையாண்டுறோம். ஓகேவா? ஒரு தடவையாவது சூப்பர் ஓவர் விளையாண்டுறோம். பார்க்கலாம். ஓகே, 6ஓட இந்த மேட்ச் முடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரில. 8, 9, 10, 11, 12 ஐ திங்க் முடிஞ்சிருச்சு. எஸ், ஆமாங்க. வின் பை 6 wickets. 113 அடிச்சாச்சு ஜஸ்ட் இன் 8 ஓவர்ஸ்குள்ள. ஓகே, டெவான் கான்வே மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டாருங்க. ஓகே, அடிச்சாச்சு. ஓகே, இந்த மேட்சோட இன்ஜுரி லிஸ்ட்டு வரல, அதுவரை எனக்கு நிம்மதி. ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு விராட் கோலினும் அடுத்த மேட்ச்சுக்கு விளையாட அவர். ஸோ நம்ம ஸ்டாட்ஸை பார்த்துட்டு முடிச்சிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் அண்ட் ஸ்டாட்ஸை. நம்ம ரோஹித் சர்மா தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். பவுலிங்கில் பார்த்தா பிரசித் கிருஷ்ணா ஹைதராபாத்காக. இதான் பெங்களூரோட கவரப்பா அவர் வந்து வந்திருக்காரு. அது மட்டும்தான் பெங்களூரில் இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபிக்சர்ஸ் நெக்ஸ்ட் மேட்சை பார்த்துட்டு ஸ்டாண்டிங்கை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். குஜராத் வந்து 3 மேட்ச்சில் 3 ஜெயிச்சதுனால அவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ முரளி தமிழ் கேமிங். It's me Murli signing off. Thank you. Bye.